நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு அதிசயமான ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சிவபெருமானோட கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் திருவையாறு பக்கத்தில் இருக்கிற திருச்சோற்றுத்துறை கோயில். பொதுவாக கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு ஊருக்கே பசி வந்தப்போ சாப்பாடு போட்ட சிவபெருமானை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை என்னென்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் பெரிய பஞ்சம் வந்துச்சு. மக்கள் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போது அருளாளன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான சிவபக்தன், இறைவா மக்களை இப்படி பசியில் தவிக்க விடுறியே, இது நியாயமா சண்டை போட்டு அழுதுருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பெரிய மழை வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. அந்த வெள்ளத்தில் ஒரு பாத்திரம் மிதந்து வந்துச்சு. அப்போ ஒரு சத்தம், அருளாளா இது அல்ல குறையாத அட்சய பாத்திரம், இதை வச்சு எல்லாருக்கும் சோறு போடுன்னு கேட்டுச்சு. காசிக்கு அடுத்தபடியாக ஒருத்தருக்கு அட்சய பாத்திரம் கிடச்சிது. நம்ம ஊரான இங்கே மட்டும்தாங்க. அப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டதால தான் இந்த ஊருக்கு திருச்சோற்றுத்துறைன்னே பேர் வந்துச்சு. இங்கே இருக்கிற சிவனுக்கு தொலையா செல்வர்னும் அம்பாளுக்கு அன்னபூரணினும் பேர். வறுமை கஷ்டம்னு இருக்கிறவங்க இங்கே வந்து மனசார வேண்டுனா கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சித்திரை மாதத்தில் நடக்கிற நந்தி கல்யாணத்தை இங்கே வந்து பார்த்தா கல்யாண தடைகள் எல்லாம் விலகி சீக்கிரமே கல்யாணம் நடக்குமாம். பிரம்மா விஷ்ணு இந்திரன்னு எல்லாரும் வழிபட்ட இந்த திருச்சோற்றுத்துறை நாதரை டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நம்ம ஊரோட பெருமைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.